நாம் திரும்புவோம். என்னாகமம் 33வது அதிகாரம் 18வது வசனம். ஆஸ்ரோத்திலிருந்து புறப்பட்டு போய் ரித்மாவிலே பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர்கள் ராமசேசை விட்டு சில ஆசீர்வாதங்களை விட்டு எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டார்கள். இரட்சிப்பின் ஆரம்பம் சிலருக்கு இப்படி தான் இருக்கும். வீட்டிலே ரட்சிக்கப்படாத சொந்தங்கள் மத்தியிலே நமக்கு இருந்த சில ஆசீர்வாதங்களை விட்டு நாம் கடந்து வர வேண்டிய சூழ்நிலை ஒருவேளை சிலருக்கு ஏற்பட்டிருக்கலாம். இஸ்ரவேலர்களும் அதே போலதான் எகிப்தினுடைய ராமசேசை விட்டு அவர்கள் வெளியே வந்தார்கள். அவர்கள் அடிமையிலாக இருந்த போதும் ராமசேஸ் என்கிற பகுதி ஒரு வளமையான பகுதியாகத்தான் இருந்தது. அதை விட்டு தான் வந்தார்கள். ஒரு ரட்சிக்கப்படாத குடும்பத்திலிருந்து ஒரு நபர் ரட்சிக்கப்படும் போது அவருக்கு அந்த வீடு என்ன கொடுக்கும் அப்படின்னா, பரவாயில்லப்பா நீ ரட்சிக்கப்பட்டிருக்க, சபைக்கு போ, ரொம்ப நல்லது அப்படின்லாம் சொல்லாது. நீ அங்கே போனீன்னா உனக்கு என் சொத்து கிடையாதுன்னு சொல்லும். நீ அங்கே போனீன்னா இனிமேல் எங்கள் வீட்டில் இருக்க முடியாதுன்னு சொல்லும். அப்போ இப்பேற்பட்ட சில ஆசீர்வாதங்களை தேவனுக்காக விட்டு தான் சிலர் வந்திருக்கிறார்கள். அதை போல தான் இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த ராமசேஸ் என்கிற பகுதியை விட்டு வெளியே வந்தார்கள். அதற்கப்புறம் சுக்கோத் என்கிற இடம், மிக்தோல் என்கிற இடம், மாரா என்கிற இடம். இந்த மாராவில் தான் 2 பிரமாணங்களை தேவன் கொடுக்கிறார். அதன் பின்பு ஏலீம், சீன் வனாந்திரம், பின்பு தொப்கா என்கிற இடம், ஆலூஸ் என்கிற இடம், ரெவித்தீம் என்கிற இடம். இந்த இடங்களில் எல்லாம் பாளையம் இறங்குறாங்க. பாளையம் இறங்குதல் என்றால் தங்கி இருக்கிறார்கள். இந்த ரெவித்தீமில் தான் அமலேக்கியர் இஸ்ரவேலரோடு அவர்கள் யுத்தம் பண்ணுகிறார்கள். ஆண்டவர் அதை அமலேக்கியரை வெறுக்கிறார். ஏனென்றால் அமலேக்கியர் நினைக்கிறாங்க நான் இஸ்ரவேலர்களோடு யுத்தம் பண்ணுறேன்னு. ஆனால் இஸ்ரவேலர்களோடு அவர்கள் யுத்தம் பண்ணலை. அவர்கள் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் நாம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யும்போது அது பலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அதனால் அவர்கள் நம்மிடத்தில் யுத்தம் பண்ணுவது போல் வரலாம். அப்படி வர்றதுனால நம்ம என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. நாம் ஆண்டவருக்காகவும் அவருடைய வார்த்தையின்படி நிற்க பழகணும். இதனால் அவங்க நம்ம மேலே கோச்சிக்கிட்டு போகலாம். அப்படி போகிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, போகட்டும். ஆரோன், மோசே என்கிற பெயருக்கு ஜலத்திலிருந்து பிறந்தவன் என்கிற அர்த்தம் உண்டு. மோசேக்கு என்ன அர்த்தம்? ஜலத்திலிருந்து பிறந்தவன். 2வது ஆரோன். ஆரோன் என்றால் டீச்சர் என்ற அர்த்தம், போதகர் என்ற அர்த்தம், போதனை செய்யக்கூடியவர். 3வது ஊர் என்கிற ஒரு மனிதன். அதற்கு என்ன அர்த்தம்னா அக்கினி அல்லது வெளிச்சம் என்ற அர்த்தம். அது எதற்கு அடையாளம்னா பரிசுத்த ஆவியானவருக்கு. அப்போது மோசேயினுடைய கைகள் உயர்ந்திருக்கும் போது இஸ்ரவேலர்கள் அமலேக்கியரை மேற்கொள்கிறாங்க. ஆனால் எவ்வளோ நேரம் மோசே மட்டுமே கைகளை உயர்த்தி வைக்க முடியும்? கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு என்ன செய்யுது, கை வலிக்குது. அப்போ கை வலிக்கும் போது 2 பேர் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒன்று ஆரோன், இன்னொன்று ஊர் என்கிற மனிதன். ஆரோன் என்றால் என்ன அர்த்தம் சொன்னேன்? போதகர் அல்லது போதனை. அப்போது நாம் சூழ்நிலையை ஜெயிக்க வேணும் அப்படின்னா நமக்கு தேவை 1வது வார்த்தையின் போதனை, 2வது பரிசுத்தாவியானவர். வார்த்தையும் பரிசுத்தாவியானவரும் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதை மேற்கொள்ள முடியும். அடுத்ததாக மீண்டும் சீனாய் மலையின் பகுதிக்கு போகிறாங்க. அங்கே இவர்களுக்கு நியாய பிரமாணம் கொடுக்கப்படுகிறது. பிரமாணம் என்றால் சட்டம், நியாயம் என்றால் நியாயம்தான். அப்போது இதெல்லாம் நியாயமான வழிகள் என்று ஆண்டவர் ஒரு சட்டத்தை கொடுக்கிறார். அதுக்கு பேர் தான் நியாயப்பிரமாணம். அதன் பின்பு கிப்ரோத் அத்தாவா என்கிற இடத்துல பாளையம் இறங்குகிறார்கள். அதற்கு இச்சையின் கல்லறைகள் என்று அர்த்தம் உண்டு. அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், ஜனங்கள் அந்த இடத்துல நிறைய இச்சித்தாங்க. அதாவது தங்களுக்கு இருக்கிறத சாப்பிட்றத விட்டுட்டு அவங்க என்ன பண்ணாங்க, இல்லாததுக்காக அல்லது மற்றவர்களிடம் இருப்பதற்காக பெருவிருப்பம் கொண்டார்கள். அதுதான் இச்சை. அடுத்ததாக ஆஸ்ரோத் என்கிற இடத்துல பாளையம் இறங்கினார்கள். அங்கே தான் மிரியாமும் ஆரோனும் மோசேக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். இப்போது அந்த ஆஸ்ரோத்தில் இருந்து, இதெல்லாம் கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், ஆஸ்ரோத்தில் இருந்து
இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு இப்போ எங்கே வர்றாங்க? ரித்மா என்கிற இடத்திலே பாளையம் இறங்குகிறார்கள். ரித்மா என்றால் அதற்கு பாரான் வனாந்திரம் அல்லது காதேஸ் வனாந்திரம் அல்லது காதேஸ் பர்னேயா என்கிற பெயர்கள் உண்டு. ரித்மா என்றால் பாரான் வனாந்திரம் அல்லது காதேஸ் வனாந்திரம். ஆண்டவருடைய சத்தம் என்ன செய்யுமா? காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுமா, பெண் மான்களை ஈனும்படி செய்யும். அப்போ அந்த காதேஸ் வனாந்திரம்னு சொன்னாலும், ரித்மான்னு சொன்னாலும், பாரான் வனாந்திரம்னு சொன்னாலும், காதேஸ் பர்னேயா என்று சொன்னாலும் எல்லாம் ஒன்றுதான். என்னாகமம் 13வது அதிகாரம் 1-2 வசனங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். கானான் தேசத்துக்கிட்ட வந்துட்டாங்க. இப்போ கானான் தேசத்தை மேற்கொள்ளணும், உள்ளே போய் சண்டை போட்டு மேற்கொள்ளணும். அதற்கு கானான் தேசம் எப்படிப்பட்ட தேசம் என்பதை முதல்ல என்ன செய்யணும்? வேவு பார்க்கணும். இது எப்பயுமே போர் தந்திரங்களில் இது ஒன்று. எப்பயுமே ஒரு நாடு இன்னொரு நாடு கூட போர் தொடுக்கிறதுக்கு முன்பாக அந்த நாட்டுக்குள்ளே தன்னுடைய ஆட்களை என்ன செய்யும்? தெரியாமல் அனுப்பும். அந்த ஆட்கள் அங்கே போய் என்ன செய்வாங்க? என்னென்ன இருக்குது, என்னென்ன இல்லை, எது அவர்களுடைய பலம், எது அவருடைய பலவீனம், எல்லாவற்றையும் என்ன செய்யும்? அது செக் பண்ணும். அதே போல் இங்கே என்ன பண்ணுறாங்க? 12 பேரை தேர்ந்தெடுத்து கானான் தேசத்தை வேவு பார்ப்பதற்காக ஆண்டவர் மோசேயிடம் சொல்கிறாரு, அனுப்பு அப்படின்னு. ஏன் 12 பேர் அப்படின்னா, இஸ்ரவேல் கோத்திரம் 12 கோத்திரம். அப்போ கோத்திரத்துக்கு ஒரு தலைவனை என்ன செய்ய தேர்ந்தெடுத்து அவர்களை என்ன செய்ய அங்கே அனுப்புங்கிறார். என்னாகமம் 13வது அதிகாரம் 4 முதல் வாசிங்க. அவர்களுடைய நாமங்கள் ஆவன: ரூபன் கோத்திரத்தில் சகூரின் குமாரன் சம்முவா. பாருங்க, இப்போ ஒவ்வொரு கோத்திரத்தையும் சொல்றாரு. அந்த கோத்திரத்திலிருந்து யாரை அனுப்பணும்னு சொல்றாரு. முதலாவது என்ன கோத்திரம்? ரூபன் கோத்திரம். அதுலேருந்து யார் போகணுமா? சம்முவா என்கிற மனிதன். சம்முவா என்றால் கீர்த்தி உடைய என்ற அர்த்தம். கீர்த்தி உடைய என்ற அர்த்தம். அடுத்து வாசிங்க. சிமியோன் கோத்திரத்தில் ஓரியின் குமாரன் சாப்பாத். அடுத்த கோத்திரம் என்னது? சிமியோன் கோத்திரம். அதிலிருந்து யார் போகணுமா? சாப்பாத். சாப்பாத் என்றால் நியாயாதிபதி என்ற அர்த்தம். சாப்பாத் என்றால் நியாயாதிபதி. அடுத்தது யூதா கோத்திரத்தில் எபூனேனின் குமாரன் காலேப். அடுத்து என்ன கோத்திரம்? என்ன கோத்திரம்? யூதா கோத்திரம். யூதா கோத்திரம். அதிலிருந்து காலேப். 12 கோத்திரங்கள்ல மிக உயர்வான கோத்திரம் எதுன்னு தெரியுமா? யூதா கோத்திரமா? எத்தனை பேர் யூதா கோத்திரம்னு சொல்றீங்க? கை தூக்குங்க. இல்லையா, யூதாலாம் கிடையாது, வேற கோத்திரம் தான் உயர்வான கோத்திரம் அப்படின்னு சொல்றவங்க நல்லா கவனிக்கணும். யூதா கோத்திரத்தில் ஆண்டவர் வந்தார். ஆனால் ஆண்டவர் வர்றதுக்கு முன்பாக வரைக்கும் எந்த கோத்திரம் உயர்ந்த கோத்திரம்னா லேவி கோத்திரம். எத்தனை பேருக்கு புரியுது? லேவினா அதில் தான் ஆசாரியர்கள் வருவாங்க. யூதானா அதில் ராஜாக்கள் வருவாங்க. அப்போ ஒரு நாட்டை ஆளணும், ஒரு கோத்திரத்தை ஆளணும், ஒரு ஜனங்களை ஆளணும்னா யூதா கோத்திரத்திலேருந்து ராஜாவை தேர்ந்தெடுக்கணும். ஆனால் ராஜாவையே ஆளணும்னா லேவி கோத்திரத்திலேருந்து ஆசாரியன் தான் வரணும். ஆண்டவர் யூதா கோத்திரத்தில் வந்ததுனால யூதா கோத்திரத்துக்கு ஒரு பெரிய ஸ்பெஷல். அல்லேலூயா. யூதா கோத்திரத்தின் இப்போ யார் வர்றா? காலேப். அவருக்கு அர்த்தம் என்னன்னா ஆற்றல் மிக்கவர். அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்தார், ஆற்றல் மிக்கவர். அடுத்து வாசிங்க. இசக்கார் கோத்திரத்தில் யோசேப்பின் குமாரன் ஈகால். இசக்கார் கோத்திரத்தில் யோசேப்பின் குமாரன் ஈகால். அப்ப இசக்கார் என்கிற கோத்திரம், அதுல ஈகால் என்கிற ஒரு மனிதன். அதனுடைய அர்த்தம் என்னன்னா மீட்கிறதற்கு. என்ன அர்த்தம்? ஈகால் என்றால் மீட்கிறதற்கு, மீட்பு என்கிற அர்த்தத்தில் வரும். அடுத்து எப்ராயிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஓசேயா. எப்ராயிம் கோத்திரத்தில் அடுத்த கோத்திரம் எப்ராயிம். அதுல வந்து யார் வர்றா? ஓசேயா. யாருங்க? கரெக்டா சொல்லுங்க பாப்போம். யாரு? ஓசேயா என்றாலும் யோசுவா என்றாலும் ஒண்ணுதான். நூனின் குமாரனாகிய யோசுவா இதில் வர்றாரு எப்ராயிம் கோத்திரத்தில். ரைட்டுங்களா?
அப்ப யோசுவா என்பதற்கு ரட்சிப்பவன் என்கிற அர்த்தம். அடுத்தது வாசிங்க. பென்யமின் கோத்திரத்தில் ரப்பூவின் குமாரன் பல்தி. பென்யமின் கோத்திரத்திலே அடுத்த கோத்திரம் பென்யமின் கோத்திரம். அதுல யார் வர்றா? பல்தி என்கிற ஒரு மனிதன். பல்தி என்றால் விடுவிப்பவன் என்கிற அர்த்தம். அடுத்த வாசிங்க. செபுலோன் கோத்திரத்தில் சோதியின் குமாரன் காதியேல். அடுத்த கோத்திரம் செபுலோன் கோத்திரம். இதுல வரக்கூடிய மனிதனுடைய பெயர் காதியேல். காதியேல் என்றால் தேவ ஆட்டுக்குட்டி என்கிற அர்த்தம். காதியேல் என்றால் தேவ ஆட்டுக்குட்டி என்கிற அர்த்தம். அடுத்தது யோசேப்பின் கோத்திரத்தை சேர்ந்த மனாசே கோத்திரத்தில் சூசின் குமாரன் காதி. யோசேப்பின் கோத்திரத்தை சேர்ந்த மனாசே கோத்திரத்தில் யார் வர்றா? மனாசே என்கிற கோத்திரம். அதுல வரக்கூடிய மனிதன் பேரு காதி. காதி என்றால் ஆடுகள் என்று அர்த்தம். காதி என்றால் ஆடுகள் என்று அர்த்தம். அடுத்தது வாசிங்க. தான் கோத்திரத்தில் கெம்மல்லியின் குமாரன் அம்மியேல். தான் கோத்திரம். அதிலே வரக்கூடிய மனிதன் யாரு? அம்மியேல். அப்படின்னா தேவனுடைய ஜனங்கள் என்ற அர்த்தம். அம்மியேல் என்றால் தேவனுடைய ஜனங்கள். அடுத்தது வாசிங்க. ஆசேர் கோத்திரத்தில் ஆசேர் கோத்திரம். அதுல யார் வர்றா? கோத்திரத்தில் மிகாவேலின் குமாரன் சேத்தூர். ஆசேர் கோத்திரத்திலிருந்து சேத்தூர் என்கிற மனிதன். அப்படின்னா என்னன்னா சத்துருக்களுக்கு மறைத்து அல்லது சத்துருக்களை விடுவித்து. அது அர்த்தம் என்னன்னா சத்துருக்களுக்கு மறைத்து அல்லது சத்துருக்களுக்கு விடுவித்து. இதுதான் சேத்தூர் என்கிற பெயருடைய அர்த்தம். அடுத்ததாக நப்தலி கோத்திரத்தில் ஓப்பேசின் குமாரன் நாகபி. நப்தலி கோத்திரம். அதிலே வரக்கூடிய மனிதன் நாகபி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மேலான ரகசியம் அல்லது மேலான விசுவாசம். மேலான ரகசியம் அல்லது மேலான விசுவாசம். அடுத்தது காத் கோத்திரத்தில் மாகியின் குமாரன் கூவேல். என்ன கோத்திரம்? காத் கோத்திரம். அதுல வரக்கூடிய மனிதன் கூவேல். கூவேல் என்றால் வெளிச்சம் அல்லது வெளிப்பாடு. இப்போ வரிசையா ஒவ்வொரு கோத்திரமா சொல்லுங்க பாப்போம். வரிசையா சொல்லுங்க. ரூபன். அடுத்து சிமியோன், யூதா, இசக்கார், எப்ராயிம், பென்யமீன், செபுலோன், யோசேப்பின் கோத்திரத்தை சேர்ந்த மனாசே கோத்திரம். அடுத்து தான் கோத்திரம், ஆசேர், நப்தலி, காத். சரி, பென்யமீன் கோத்திரத்தில் வந்த முக்கியமான 2 பேர் யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். பைபிள்ல பென்யமீன் கோத்திரத்தில் வந்தவங்க தெரியுமா? இருக்காது யாருங்க சொல்றாங்க? சொல்லுங்க. பென்யமீன் கோத்திரத்தில் வந்த யாருங்க? பென்யமீன் கோத்திரத்தில் யோசுவா வந்தாரா? இல்ல, வேற. யார் வந்தது? சவுல் ராஜா. தாவீதுக்கு முன்பாக ராஜாவாக தேவன் ஏற்படுத்தின மனிதனுக்கு பேர் என்னதுங்க? சவுல். அவன் எந்த கோத்திரம்? பென்யமீன் கோத்திரம். அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. அதே சவுல் என்கிற பெயரிலே கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தின ஒரு மனிதன், அவர் தான் பவுலா மாறுறார். சவுல் பவுலாக. அவர் எந்த கோத்திரம்? நான் பென்யமீன் கோத்திரம்னு சொல்லுவார். இதெல்லாம் கனெக்ட் பண்ணி படிக்கணும், அப்பதான் புரியும். சரி, இப்போ அர்த்தத்தை நான் சொல்றேன். 12 கோத்திரத்தினுடைய அர்த்தத்தை சொல்றேன். கீர்த்தியுடைய நியாயாதிபதி ஆற்றல் மிக்கவர். எதற்கு அப்படின்னா மீட்கிறதற்கு, ரட்சிக்கிறதற்கு, விடுவிக்கிறதற்கு. தன் நாடுகளாகிய ஜனங்களை தேவ ஆட்டுக்குட்டியானவர் சத்துருக்களுக்கு மறைத்து சத்துருக்களை அழித்து நடத்துகிறவர். இது மேலான ரகசியம் அல்லது மேலான விசுவாசம். இந்த வெளிப்பாடு 12 பேரிலே 2 பேருக்கு மட்டும்தான் இருந்துச்சு. யார் அந்த 2 பேர்? யோசுவா, காலேப். 400 வருடம் உன் சந்ததி அடிமையாக இருக்கும். கானானியரின் பாவம் பெருக்கும் போது தேவன்
இஸ்ரவேலர்களை அங்கு கொண்டு போய் சேர்த்து கானானியரை நியாயம் தீர்ப்பார் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லியிருந்தார். உன்னுடைய ஜனங்கள், உன்னுடைய சந்ததி 430 வருஷம் அடிமையாக இருக்கும். கானான் தேசத்தில் அந்த நாட்டினுடைய அந்த ஜனங்களுடைய பாவம் பெருகின உடனே நான் என்ன பண்ணுவேன், இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்தின் நாட்டிலிருந்து விடுவித்து கானான் தேசத்துக்கு கொண்டு போய் அங்கே என்ன செய்வேன், அவர்களை மடங்கடித்து அந்த கானான் நாட்டை இஸ்ரவேலர்களுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் யாருக்கு சொன்னார்? ஆபிரகாமுக்கு சொன்னார். இதன் அடிப்படையில் தான் இன்றைக்கும் இஸ்ரவேல் பாலஸ்தீன போர் நடந்து கொண்டிருக்கிறது. பாலஸ்தீனம் என்கிற இந்த ஏரியா தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, அது எங்களோடதுன்னு போய் அடிக்கிறான். ரித்மா என்ற பாளையத்தில் இருந்து, ரித்மா என்றால் வறண்ட நிலம் என்ற அர்த்தம். அந்த ரித்மா என்ற பாளையத்தில் இருந்து 12 பேரை வேவு பார்க்க கானான் தேசத்துக்கு மோசே அனுப்புகிறார். வறண்ட நிலம் போன்ற சூழ்நிலையில் நாம் இருக்கும்போது தேவனை குறித்த நல்ல நினைவுகளை நாம் வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன்னா பிசாசு அப்போ தான் பேசுவான், நீ வாரம் கோயிலுக்கு போய் என்ன பிரயோஜனம், நீ டெய்லி ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், உன் சூழ்நிலை மாறிச்சா, உன் புள்ள உனக்கு கீழ்ப்படிச்சிச்சா, அது மாறிச்சா இது மாறிச்சான்னு எல்லாமே கேட்பான், உங்கள் நினைவில் வந்து போடுவான். அப்போ என்ன செய்யக்கூடாது, அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு எனக்கு என்னென்ன உட்காந்துருக்கக்கூடாது. கடுமையான சூழ்நிலையிலே, மோசமான சூழ்நிலையிலே தேவனை பற்றிய நல்ல நினைவுகள் என்ன செய்யணும், மனதில் வைக்கணும். 10 பேர் கானானிலே அவர்கள் பார்த்த சூழ்நிலையை பேசினாங்க. 2 பேர் தான் தேவன் எதிர்பார்த்த பேச்சை பேசினார்கள். இந்த 10 பேர் பேசினது பொய் கிடையாது. அங்க என்ன சூழ்நிலையோ அதை பேசினாங்க. 10 பேருக்கு ஒன்று புரியல, சூழ்நிலை மாறும், நம்முடைய கர்த்தர் மாறாதவர்னு புரியல. அப்ப சூழ்நிலையவே பேசிக்கிட்டே இருக்க ஒரு மனுஷன் எதை நம்புறான் அப்படின்னா சூழ்நிலையை மட்டும்தான் நம்புறான், அவன் தேவனை நம்பவே இல்லை. சூழ்நிலையின் பேச்சு, அவிசுவாச பேச்சு, இது ஆண்டவருக்கு பிடிக்காத பேச்சு. நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் பிரச்சனைகள் தலைவிரிச்சு ஆடுறதுக்கு காரணம் அவர்களுடைய வாயின் வார்த்தைகள், அவர்கள் பேசின சூழ்நிலையின் பேச்சு தான். சூழ்நிலையின் மத்தியிலே அதை மாற்றுகிற தேவனுடைய வார்த்தையை அவங்க பேசவே இல்லை. அவங்க எதை பேசுறாங்க, சூழ்நிலையை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னாகமம் 14வது அதிகாரம் 1-2 வசனங்கள். அப்பொழுது சபையார் எல்லோரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ரா முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமே ஆனால் நலமாய் இருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். பாருங்க, 10 பேர் வந்து என்ன சொல்றான், கானான் தேசம் செழிப்பாதாங்க இருக்கு, திராட்சை பழங்கள்லாம் தொங்குது, நல்ல வளமான பகுதி தான். ஆனால் அங்கே இருக்கிற மனிதர்கள்லாம் எப்படி இருக்காங்க, நம்மை விட பலசாலிகளாக இருக்காங்க. அங்கே இருக்கிற மனுஷன்லாம் எப்படி இருக்கான், ராட்சசன் போல இருக்கான். ரைட்டுங்களா? நாங்கள் அவங்கள பார்க்கும்போது நாங்கள்லாம் வெட்டுக்கிளிகளை போல என்ன செய்கிறோம், இருக்கிறோம். எப்படி, நான் அவங்கள பார்க்குறேன், அவங்க ராட்சசர்கள் போல இருக்காங்க. ஸோ எங்களை நாங்கள் பார்க்கும்போது அவங்களே எங்களையும் கம்பேர் பண்ணும்போது நாங்கள் வெட்டுக்கிளிகள் போல இருக்கிறோன்னா, இது கூட ஓரளவுக்கு, ஏன்னா இவனுடைய பார்வை. ஆனால் இன்னொன்று ஒன்று சொல்லுவான், என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா, அவர்களுடைய பார்வைக்கு நாங்கள் அப்படியே இருந்தோம். அவன் பார்வை நீ எப்படி பார்த்த, நீங்கள் அவனை பார்க்குறீங்க, ரொம்ப பெரிய உருவமாக இருக்கான், ராட்சசன் போல இருக்கான். அப்போ நீங்கள் நினைக்கிறீங்க நம்மெல்லாம் இவன் முன்னாடி கால் தூசுக்கு பெறுவோமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதை கூட ஒரு வகையில் ஒத்துக்கிறலாம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா, அவர்களுடைய பார்வைக்கும் நாங்கள் எப்படி தான் இருந்தோம். அவன் எப்படி பார்க்குறான்னு உனக்கு எப்படி தெரியும். இதை தான் ஆண்டவர் வெறுத்தார். இப்போ இதை கேட்ட உடனே சபையாரெல்லாம் என்ன செய்கிறாங்க, வாசிங்க முதல் வசனம். அப்பொழுது சபையார் எல்லோரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணல, எல்லாரும் ஆண்டவர்கிட்ட மோசே கிட்ட போய் முறையிடல, எல்லாரும் என்ன பண்ணாங்க, கூக்குரலிட்டு புலம்பினார்கள். அடுத்து, ஜனங்கள் அன்று ரா முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். ராத்திரி முழுக்க இளவு வீடு மாதிரி அழுதுகிட்டு இருக்கான்.
ஏதோ துக்கம் நடந்த மாதிரி என்ன செய்யறான், அத்தனை பேர் அழுகிறான். கூப்பிட்டது யார் இவங்களை? அழைத்தது யார்? வானத்தி பூமி அண்ட சராசரங்களை படைத்த தேவன். செங்கடலை பிளந்ததை கண்கூட பார்த்தவன் என்ன செய்யறான் இங்க? இப்படி ஒரு அற்புதத்தை நீங்களும் நானும் பார்த்தா, இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது இப்படி ராத்திரி பூரா உட்காந்து அழுதுகிட்டு இருப்போமா? என்ன நினைப்போம்? அவ்வளோ பெரிய கடலையே பிளந்தவர், இதெல்லாம் சாதாரணமாக நம்ம நினைப்போம். அவன் எவ்வளோ முட்டா பயலாக இருக்கிறான்னு பாருங்க. அதனால தான் அவனை தேர்ந்தெடுத்தார் ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளோ அடிமுட்டாள். ஆண்டவர் ஒரு ஜனத்தை தேர்ந்தெடுக்கிறார்னா அவன் பயங்கர முட்டாளாக இருக்கிறதுனால தான் அவனை தேர்ந்தெடுத்தார். அவன் பெரிய அறிவாளின்றனால தேர்ந்தெடுக்கல. இன்றைக்கு அறிவாளியாக மாற்றி இருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. எல்லா பேரும் ராத்திரி முழுக்க அழுகிறான், இளவு வீடு மாதிரி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறான். அடுத்து என்ன பண்ணுறான்? மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக என்ன செஞ்சாங்க? மோசேக்கிட்டே ஆரோன்கிட்டே போய் முறையிடலை. என்ன சொன்னாங்க? அவர்களுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுக்கிறது கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதுக்கு சமம். ஏன்னா கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாக அவங்க என்ன செய்கிறாங்க? முறுமுறுத்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து என்ன பண்ணுறாங்க? சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனால் நல்லா இருந்திருக்கும், அல்லது இந்த வனாந்திரத்தில் கூட நாங்கள் செத்து போனால் நல்லா இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்லி கூப்பிட்டாரு? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்கு நான் கொடுத்தேன். கொடுப்பேன் கிடையாது, கொடுத்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அங்கே போய் நல்ல வாழ்க்கை வாழுவேன்னு அர்த்தம். ஞானசானம் எடுத்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை அதுதான். உங்களுடைய வாழ்க்கையிலே பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஏற்கனவே எப்போ நீங்கள் உடன்படிக்கை செஞ்சீங்களோ அடுத்த செகண்ட் உங்களுக்கு அதை கட்டவிழ்த்து விட்டார். அதை சுதந்திரிக்க வேண்டியது உங்கள் வேலை. உங்களுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் சுதந்திரிப்பீங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பிடிக்கணும். சூழ்நிலையை பார்த்துக்கிட்டே இருக்குது இல்லை, சூழ்நிலை மாறிக்கொண்டே தான் இருக்கும். மாறிக்கொண்டிருக்க சூழ்நிலையை நம்பினா நீங்கள் அவிசுவாசமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். மாறாத கர்த்தரை நம்பினீங்கன்னா நீங்கள் விசுவாசமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். கர்த்தர் எதிர்பார்க்கிறது மாறாத விசுவாசத்தை. அப்போ சாவை பற்றி பேசுகிறாங்க, அவிசுவாசத்தை பேசுகிறாங்க. கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷனில் எல்லாருடைய பேச்சும் அவிசுவாச பேச்சாக தான் இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்க? நாங்கள் சூழ்நிலையை தானே பேசுகிறோம், இருக்கிறத இருக்குன்றோம், இல்லாததை இல்லைன்றோம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு நிறைய ஜனங்களுக்கு கேள்வி. ஐயா நான் பொய் சொல்லலையா? பொய் சொன்னால் நீங்கள் சொல்கிறது தப்பு, தப்புன்னு சொல்லலாம். நான் கஷ்டமாக இருக்கிறத கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறேன். நான் உண்மையை தானே சொல்கிறேன். லிஃப்ட்டுக்கு அதுக்கு தான் சொல்கிறது. லிஃப்ட் உதாரணத்தை வச்சுக்கிறணும். நேராக லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் எத்தனாவது மாடிக்கு போகணும்? 2வது மாடிக்கு போகணும் அல்லது முதல் மாடிக்கு போகணும். ஏன்னா முதல் 2 மாடியில் தான் பெண்களுக்கு வச்சுருப்பான். அது எந்த கடைக்கு போனாலும் அது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு தலைவேதனை. அது ஆண்கள்லாம் எடுக்கவே மாட்டான் போல் இருக்குது. அவனுக்கு பூரா 3வது மாடி 4வது மாடி 7வது மாடி தான். இப்போது பெண்கள் முதல் மாடிக்கு போகணும் பட்டு சேலை எடுக்க. இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் போய் நின்றுக்கிட்டு லிஃப்ட்டில் இல்லை நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் நான் நிற்கிறேன், அதனால் நான் எதை தான் அமுக்குவேன்? நான் ஜியை தான் அமுக்குவேன், இல்லைன்னா 0வை தான் அமுக்குவேன்னு அமுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? 1030 வருஷம் ஆனாலும் சரி நீங்கள் அந்த இடத்த விட்டு நகர மாட்டீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. விசுவாச அறிக்கை என்பது என்ன இருக்குதோ அதை பேசுறது இல்லை, என்ன இல்லையோ அதை பேசுறது இல்லை, எது உங்களுக்கு நடக்கணுமோ அதை பேசணும். நீங்கள் முதல் மாடிக்கு போகணும்னா எந்த பட்டணத்தை அமுக்கி ஆகணும்? ஒன்றை தான் அமுக்கி ஆகணும். நீங்கள் ஒன்றை அமுக்குனா மட்டும்தான் கொஞ்ச நேரத்தில் முதல் மாடியில் போய் நிற்பீங்க. இல்லை நான் நிற்கிறது கிரவுண்ட் ஃப்ளோர் தான், நான் 0வில் தான் நிற்கிறேன், அதனால் 0வை மட்டும்தான் அமுக்குவேன்னு சொன்னால் கண்டிப்பாக போகவே முடியாது. விசுவாச அறிக்கை என்பது அதுதான். எது வேணுமோ அதை பேசணும். விசுவாசத்தை அறிக்கை செய்யணும், சொல்லணும் வாயை திறந்து. நிறைய பேத்துக்கு வெக்கம் எதை சொல்கிறதுக்கு, வசனத்தை அறிக்கை பண்ணுறதுக்கு வெக்கம். ஆனால் மற்றதெல்லாம் பேச சொன்னீங்கன்னா வாய் நல்லா காது வரைக்கும் கிளியும். மற்ற எல்லா சூழ்நிலையின் பேச்சு பூரா நல்லா வரும். ஆனால் விசுவாசத்தையோ வசனத்தையோ அறிக்கை செய்ய சொன்னால் ஒன்றுமே வராது வாயில். இருதயத்தின் நிறைவினால் தான் வாய் பேசும். இருதயம் வசனத்தினால் நிறைஞ்சிருச்சுன்னா வாய் வசனத்தை அறிக்கை செய்யும். விசுவாசிகள் படுகிற பல நேர கஷ்டங்களுக்கு காரணம் அவர்களுடைய வாயின் வார்த்தைகள் தான், அவர்களுடைய நாவு தான். வார்த்தைகள் எப்பயுமே இல்லாததை உருவாக்கும், இருப்பதை உருமாற்றமும் செய்யும். இல்லாததையும் உருவாக்கும், இருக்கிறத உருமாற்றமும் செய்யும். வார்த்தைக்கு அவ்வளோ பவர் இருக்குது.
அதனால் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஒரு பையன்கிட்ட போயிட்டு, ஒரு சின்ன பையன்கிட்ட போயிட்டு, நீ இருக்கிற விட செத்து தொலைன்னு சொல்லி பாருங்க, இதை ஓயாமல் சொல்லி பாருங்க, ஒரு நாள் அவன் உங்களுக்கு கிடையாது. இது நடக்கும். ஒரு பையனும் பொண்ணும் விரும்புகிறாங்க அப்படின்னா, திடீர்னு அந்த பொண்ணு எந்த காரணமும் சொல்லாமல் விட்டுட்டு போயிடுச்சுன்னா, அவன் ஏன் சூசைட் பண்ண போகிறான்? எதுக்கு அவன் போகிறான்? ஏன்னா அந்த பொண்ணு சொல்லிடுச்சு, நீ எனக்கு வேணாம்னு சொல்லிடுச்சு, அதனால போகிறான். வார்த்தை ஒரு மனுஷனை கொல்ல முடியும் அப்படின்னா, வார்த்தை ஒரு மனுஷன் என்ன செய்யும்? உருவாக்கவும் முடியும். ஆண்டவர் உங்களை என்னையும் மண்ணுனால செஞ்சாரு. அப்போ நம்ம எந்திரிக்கலை. எப்போ அவருடைய சுவாசத்தை நம்முடைய நாசியில ஊதினாரோ, அதற்கு முன்பாக வார்த்தையை அவர் எப்பொழுது பேசினாரோ, நம்முடைய சாயலிலும் நம்முடைய ரூபத்திலும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்றார். அப்படி சொல்லிட்டு தான் என்ன பண்ணாரு? உருவத்தை செஞ்சு மூக்கில் என்ன செஞ்சார்? அவருடைய சுவாசத்தை ஊதினார். அப்போ அவர் யார்கிட்ட பேசினார்? நமது சாயல் தான் வரும். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. நமதுன்னா எப்போ சொல்லுவோம்? ஒரு 2 பேராவது இருக்கணும். இல்லைன்னா எனது சாயலின்படியும் எனது ரூபத்தின்படியும் தான் அவர் சொல்லியிருக்கணும். நீங்கள் அந்த வசனத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி யார்கிட்ட பேசினாரு? அவர் திரித்துவ தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியார் 3 பேரும் பேசுகிறாங்க. அதான் சொல்கிறார், நமது சாயலின்படியையும் நமது ரூபத்தின்படியையும் என்ன செய்வோம்? மனிதனை. அப்படி உண்டாக்கப்பட்ட மனிதன் தேவனை போல பேசணுமா, பிசாசை போல பேசணுமா? அப்போ மாற்றி மாற்றி பேசுறது யாருடைய குணம்? பிசாசின் குணம். அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் யார் பிள்ளையா இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். அல்லேலூயா. குடும்பங்களில் இன்றைக்கி பிரச்சனைக்கு காரணமே அதுதான். வாயின் வார்த்தைகளில் உண்மை கிடையாது. என்ன நடந்ததோ நடந்ததை நடந்த மாதிரி பேச தெரியணும். அதை விட்டுட்டு 2 வார்த்தையை கூட்டி பேசுறது, 2 வார்த்தையை குறைச்சி பேசுறது, மாற்றி பேசுறது, இது எல்லாம் பிசாசுடைய தந்திரம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா என்ன செய்வீங்க? சாகவே சாவாயின்னு சொன்னார். பிசாசு என்ன சொன்னா? இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் யாரை போல இருப்பீங்க? நீங்கள் சாக மாட்டீங்க. தேவர். அப்போ ஆண்டவருக்கு விரோதமான ஒரு பேச்சை பேசுவது தான் பிசாசுடைய வேலை. தேவன் பேசின பேச்சை அப்படியே மாற்றி பேசுகிறது தான் யார் வேலை? அப்போ ஒருத்தர் சொன்ன ஒரு விஷயத்தை அப்படியே சொன்னீங்கன்னா நீங்கள் கரெக்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒருத்தவங்க சொன்ன விஷயத்தை நீங்கள் மாற்றி சொன்னீங்கன்னா நீங்கள் பிசாசின் பிள்ளையாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆதியாகமம் 48வது அதிகாரம் 1வது வசனம். அதற்கு உம்முடைய தகப்பனாருக்கு நீங்கள் சொல்லப்பட்டது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? முதல்ல யார்கிட்ட போய் சொல்கிறாங்க? உம்முடைய தகப்பனாருக்கு வருத்தமாக இருக்கிறது அப்படின்னு யார்கிட்ட? யோசேப். அப்போ யோசேப்பினுடைய தகப்பனார் யார்? யாக்கோப். பைபிளில் முதல்ல வியாதிப்பட்டு மரித்தது யாக்கோபு தான். ஆபிரகாமும் ஈசாக்கும் வயது மூப்பினால் மரித்தார்கள். யாக்கோபு மட்டும்தான் வியாதிப்பட்டு மரித்தார். அந்த வருத்தம்னு சொல்லப்பட்டிருக்கே, அது வியாதிப்பட்டு மரிக்கிறது. வியாதியாக இருந்தார், அதான் அர்த்தம். ஆதியாகமம் 37:35. அவனுடைய குமாரர் குமார்த்திகர் எல்லோரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் 6 நாளுக்கு ஆறுதலுக்கு இடம் கொடாமல் தான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். பாருங்க, யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு வித்துடுறாங்க. ஆனால் அந்த சகோதரர்கள் பூரா யாக்கோபு கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க? உம்முடைய குமாரன் என்ன சொன்னாங்க? மரிச்சு போயிட்டான், அவன் செத்துட்டான்னு சொல்லி அவனுக்கு அவங்க அப்பா கொடுத்த ஒரு ஆசையாக கொடுத்த ஒரு அங்கியை அதில் ஒரு ஆட்டை அடித்து அதனுடைய ரத்தத்தை அது மேலே பூசி ப்ரூஃப் கொண்டு வந்து காட்டுறானு, உன் மகன் செத்து போயிட்டான் அப்படின்னு. அப்போ யாக்கோபு என்ன சொல்கிறாரு? அவனுடைய குமார்த்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் யாக்கோபு ஆறுதலுக்கு இடம் கொடுக்காமல் நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்திலே
பாதாளத்தில் இறங்குவேன். எப்படி இறங்குவாரா? துக்கத்தோட பாதாளத்தில் இறங்குவேன். இது சொன்னது யாரு? யாக்கோபு. ஆதியாகமம் 42:38. அதற்கு அவன், என் மகன் உங்களோட கூட போவதில்லை, அவன் தமையன் இறந்து போனான், இவன் ஒருவன் மீதியாய் இருக்கிறான். நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் நீங்கள் என் நரைமயிரை சஞ்சலத்தோட பாதாளத்தில் இறக்க பண்ணுவீர்கள் என்றான். இங்க என்ன நடக்குது? இப்போ யோசேப்பு வந்து எகிப்துல பிரதம மந்திரியா மாறிட்டாரு. இப்போ அவர் அங்கே என்ன சொல்லிவிடுறாருன்னா, உன்னுடைய சகோதரன் இருக்கிற, அதாவது அவர் கூட பிறந்த சகோதரன் பென்யமீன் என்ன செய்யணும்? கூட்டிகிட்டு வரணும். பென்யமீன் என்ன செய்யணும்? கூட்டிகிட்டு வரணும்னு இவங்க சகோதரர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. இவங்களுக்கு தன்னுடைய தம்பி தான் ராஜான்றது தெரியாது. அப்போ திரும்ப எல்லாரும் வந்து யாக்கோபிட்ட என்ன செய்கிறாங்க? பென்யமீன் எங்கள் கூட அனுப்புங்க, ராஜா அதை வந்து கூட்டிகிட்டு வர சொல்கிறார். அப்போ தான் வந்து நம்ம கேட்ட தானியங்கள் சாப்பாடு எல்லாம் கிடையாது, ஏன்னா ஊர் புறம் பஞ்சம் கிடைக்கும்னு சொல்லும்போது யாக்கோபு என்ன சொல்கிறான்? என் மகன் உங்களோட கூட போவதில்லை, அவனுடைய தமையன் இறந்து போனான். யோசேப்பு ஏற்கனவே இறந்து போயிட்டான், இவன் ஒருத்தன் தான் மீதியாக இருக்கான். நீங்கள் போகிற வழியிலே இவனுக்கு ஏதாவது, பென்யமீனுக்கு ஏதாவது மோசம் ஏற்பட்டால் நீங்கள் என்னுடைய வயதான காலத்தை என்ன செய்றீங்க? சஞ்சலத்தோட பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறீர்கள். சஞ்சலத்தோட பாதாளத்தில் இறங்குவேன், துக்கத்தோட பாதாளத்தில் இறங்குவேன். இப்படி பேசி பேசி கடைசியில் யாக்கோபு வியாதிப்பட்டு தான் மரித்தார். அவர் இப்படி பேசாமல் இருந்திருந்தா அவர் என்ன செஞ்சிருக்கலாம்? தன்னுடைய மூதாதையர்களைப் போல, ஆபிரகாம் ஈசாக்கை போல வயது மூப்பினால் மரிச்சிருக்கலாம். ஆனால் அவருக்கு என்ன நடந்துச்சுங்க? வியாதிப்பட்டு தான் மரிச்சு. அதனால தான் சொல்கிறேன், வாய் சரியாக இருந்தால் வாழ்க்கை சரியாக இருக்கும். வாயின் வார்த்தைகள் சரியாக இருந்தால் வாழ்க்கை சரியாக இருக்கும். ஒரு குடும்பத்தில் ஓயாத பிரச்சனை, மாற்றி மாற்றி ஒரு பிரச்சனை முடிஞ்சு இன்னொரு பிரச்சனை, அது முடிஞ்சு இன்னொரு பிரச்சனை இருக்குன்னா குடும்பத்தில் வாயின் வார்த்தைகளில் கவனம் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதை எல்லாரும், சபைக்கு வர்ற எல்லாரும் கடைபிடிக்கணும். எதை பேசணும், எதை பேசக்கூடாது தெரியணும். எபிரேய மொழியில் KAALA காலா என்றால் வியாதி என்ற அர்த்தம். யாக்கோபுக்கும் எசேக்கியாவுக்கும் 2 பேருக்கும் வியாதி வந்தது. 2 பேருக்கு வந்தது ஒரே மாதிரியான வியாதி. எசேக்கியாவினுடைய ராஜாவினுடைய வியாதி என்னன்னு தெரியுமா? பிளவைன்னு வரும். பைபிள் என்ன வரும்? பிளவை அப்படின்னு வரும். பிளவை அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா கேன்சர். எசேக்கியா ராஜாவுக்கு வந்ததும் கேன்சர், யாக்கோபுக்கு வந்தது என்னதான்? கேன்சர். யாக்கோபு டென்ஷன் ஆனாலே சாவை பற்றி தான் பேசுகிறார். எப்படி தான் பேசுகிறாரு? சாவை பற்றி தான் பேசுகிறார். 3 முற்பிதாக்கள்லே அதிக செல்வத்தை உடைய ஒரு மனிதன் யாருன்னா யாக்கோபு தான். ஏன்னா ஆபிரகாமும் ஈசாக்கும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஆனால் அவர்களை காட்டிலும் பேரனாயிருந்த யாக்கோபு தேவனால் மட்டுமே ஆசீர்வதிக்கப்பட்டான். பல வருடம் அவன் எந்த செல்வமும் இல்லாமல் தான் இருந்தான். தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அவன் தன்னுடைய மூதாதையர்களை காற்றும் மிகப்பெரிய செல்வந்தனாய் யாக்கோபு மாறினார். அதனால தான் அவர் திரும்ப வரும்போது 2 பரிவாரத்தை தன்னுடைய அண்ணன் ஏசாவுக்கு அனுப்புகிறார். கோலும் கையுமாய் கடந்து வந்தேன், இப்பொழுதோ 2 பரிவாரங்களை உடையவனாய் ஆனேன்னு சொன்னார் பாருங்க. அது முழுக்க முழுக்க தேவனுடைய ஆசீர்வாதம். யாக்கோபு, அப்படிப்பட்ட யாக்கோபு டென்ஷன் ஆனோன்னு எதை பேசுகிறாரு? சாவை தான் பேசுகிறார், வியாதியை பேசுகிறார். இஸ்ரவேலர்கள் பல முறை, ஏறக்குறை எனக்கு தெரிஞ்சு 7 முறை, நாங்கள் செத்தாலும் சாகிறோம், நாங்கள் இந்த வனாந்தரத்திலே செத்தால் பரவாயில்லை அப்படின்னு என்ன செஞ்சாங்க? பேசினாங்க. அப்படி பேசின அந்த தலைமுறை வனாந்தரத்திலே இறந்தது. அப்படி பேசின அந்த தலைமுறை வனாந்தரத்தில் இறந்துச்சு. அவங்களுடைய பிள்ளைகள் தான் என்ன செஞ்சாங்க? கானான் தேசத்துக்குள்ளே போனாங்க. அவங்களுடைய பிள்ளைகள் தான் கானான் தேசத்துக்குள்ளே போனாங்க. அந்த பழைய தலைமுறையில் 2 பேர் தான் உள்ளே போகிறான். ஒன்று யோசுவா, இன்னொன்று காலேப். ஏன்னா அவங்க 2 பேர் மட்டும்தான் நற்செய்தியை பேசினார்கள். மற்ற 10 பேரும் துர்ச்செய்தியை பேசினார்கள்.
ஜனங்கள் என்ன பேசினாங்களோ அது அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறினது. நாங்கள் வனாந்தரத்தில் செத்தாலும் சாகிறோம்னு சொன்னால் அது அவனுடைய வாழ்க்கையில் அப்படி நடந்துச்சு. யாக்கோபு சொன்னான், நான் சஞ்சலத்தோடைய பாதாளத்தில் இறங்குவேன், நான் துக்கத்தோடைய பாதாளத்தில் இறங்குவேன்னு யாக்கோபு சொன்னார். அவருக்கும் அதே தான் நடந்தது. சிலர் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, சிலர் பேசுகிறத நான் கவனிச்சிருக்கிறேன். 40 வயசு ஆயிட்டாலே பிரதர் இந்த சுகர் வந்துடும் பிரதர். 40 வயசு ஆயிட்டாலே சுகர் வந்துடும். 40 வயசு ஆயிட்டாலே ப்ரெஷர்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பெண்கள் சைடு 40 வயசு ஆயிட்டாலே சிஸ்டர் இந்த மூட்டு வலி, இடுப்பு வலி, கால் வலி இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் பேச்சு. நான் கேட்குறேன், இது எத்தனாவது அதிகாரம், எத்தனாவது வசனம்? பைபிளில் எந்த அதிகாரத்தில் எந்த வசனத்தில் போட்டிருக்கு? நல்லா புரிஞ்சுக்கணும். பிளட்டு ப்ரெஷரோடு இருந்தால் தான் நம்ம உயிரோடு இருக்க முடியும். புரியுதா இல்லையா? இப்போ நான் நிற்கிறேன், என் மூளைக்கு ரத்தம் போகணும்னா கீழே போன ரத்தம் ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷரில் என்ன செய்யணும்? வந்தால் தான் மூளைக்கு போகும். இல்லை ப்ரெஷரே வேணாம், அது தப்பு, போகவே படாது அப்படின்ட்டு கீழே இருந்துச்சுன்னா என்ன ஆகும் கதை? அங்கே போய் முழிக்க வேண்டியதான். நான் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். 40 வயசு ஆன உடனே எல்லாருக்கும் எல்லாமே வந்து தொலைக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அது வாழ்க்கையில் நடக்கும். மரணத்தை பேசுகிறீங்களா, சாப பேசுகிறீங்களா, சூழ்நிலையை பேசுகிறீங்களா, அல்லது அவிசுவாசத்தை பேசுகிறீங்களா, இல்லை ஜீவனை பேசுகிறீங்களா, தேவனுடைய வார்த்தையை பேசுகிறீங்களா, விசுவாசத்தை பேசுகிறீங்களா? சில சொல்கிறது, நான் வந்து பிரதர் எதை செஞ்சாலும் விளங்காது பிரதர், எதை தொட்டாலும் எனக்கு வந்து விளங்கவே விளங்காது. கண்டிப்பாக விளங்காமல் தான் போகும். நான் சொல்கிறதுனால இல்லை, நீங்கள் வாயை திறந்து ஒரு அறிக்கை பண்ணுறீங்க பார்த்தீங்களா? எப்போ பார்த்தாலும் நான் செஞ்சால் விளங்காது, நான் செஞ்சால் விளங்காது, நான் செஞ்சால் விளங்காதுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? நீங்கள் சொல்கிறதுனாலே விளங்காது. என்னைக்கு வாயின் வார்த்தை மாறுதோ அன்னைக்கு என்ன செய்யும்? வாழ்க்கை மாறும். இன்னும் சிலருக்கு பிரதர் மற்றவங்க ஒரு பொருள் வாங்கும்போது பிரதர் நல்ல ஆஃபர்லாம் போடுறாங்க. ஆனால் நான் போய் அதே பொருள் வாங்கும்போது ஆஃபரும் இருக்க மாட்டேங்குது, ஒன்றும் இருக்க மாட்டேங்குது. நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான். எப்படி? இவர் யார்கிட்ட என்ன கொடுத்து வச்சாருன்னு தெரியல, நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான். இப்படி பேசுகிறாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கங்க. அவர் 2000 ரூபா கம்மியாக அந்த பொருள் வாங்கியிருக்கலாம், நீங்கள் 2000 ரூபா கூட போட்டு அதை வாங்கியிருக்கலாம். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, முழு தொகையையும் கட்டி ஒரு பொருளை வாங்குகிற அளவுக்கு உங்ககிட்ட பணமும் இருக்குது, மனமும் இருக்குது. அவன்கிட்ட பணம் இருக்குது, ஆனால் மனம் இல்லை. ஞாபகம் வச்சுக்க. அதனால தான் அவனுக்கு 2000 ரூபா கம்மி. 2000 ரூபா கூட தான் அவன் போயிருப்பான், வேணாம் எனக்கு அப்படின்ட்டு போயிடுவான். அவன்கிட்ட பணம்லாம் இருக்குது, ஆனால் வாங்கக்கூடிய மனசு கிடையாது. போன 2000 ரூபாயை ஆண்டவர் வேறு பொருள் வாங்கும்போது திரும்ப கொடுத்துருவார். அதில் 4000 லாபம் வரும் உங்களுக்கு. அல்லேலூயா. ஒரு நாளும் தன்னுடைய பிள்ளைகள் இழந்து போகணும்னு ஆண்டவர் நினைக்கிறதே இல்லை. சில நேரங்களில் சில பண இழப்புகள் நடந்திருக்கலாம், அது நம்முடைய கவனக்குறைவாக இருக்கும். ஆனால் அத்தனையும் தேவன் என்ன செய்கிறார்? பல மடங்கு திருப்பி தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதை தான் விசுவாசிக்கணும். அது 1000 தான் இருந்தாலும் உழைச்ச காசு, அது என்னை விட்டு போயிடுச்சு, அதை நான் எப்படியாவது நீ போய்கிட்டே இருக்க வேண்டியதான் பின்னாடியே. அது உனக்கு திரும்ப வரவே வராது. நான் சொல்கிறேன், எது வரும் தெரியுமா? கர்த்தரை நம்பி இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு வேறு வழியில் கொடுப்பாரு. அல்லேலூயா. அது உங்களுடைய உழைப்பின் மூலமாக இருக்கலாம், உங்கள் சொந்த பந்தத்தின் மூலமாக இருக்கலாம், சபையின் மூலமாக இருக்கலாம், மற்ற ஏதோ ஒரு காரியத்தின் மூலமாக உங்களுக்கு என்ன செய்வார்? அந்த பணத்தை தேவன் வேறு வழியில் கொடுப்பாரு. நீங்கள் அதை விட்டு எந்த வழியில் போச்சோ அந்த வழியவே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் என்ன செய்யாது? அது போனது தான், அது வராது. அதை காட்டிலும் மேலான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். அப்போ போன பணத்தை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது, கர்த்தரை எப்பையும் பார்க்க பழகணும். பணம் வந்தாலும் கர்த்தரை பார்க்கணும், பணம் போனாலும் யாரை பார்க்கணும்? ஏன்னா அவரால் தான் திரும்ப கொண்டு வர முடியும். அல்லேலூயா. அப்போ தேவை சரியான அளவில் பணம் கிடையாது, சரியான மனம் ரொம்ப முக்கியம் ஆண்டவருக்கு. உண்மையை தான் பேசுகிறேன்னு நினச்சிக்கிட்டு சூழ்நிலையவோ எதிர்மறையான பேச்சுக்களையோ காரியங்களையோ நீங்கள் பேசக்கூடாது. உதாரணத்துக்கு கடன் இருக்குன்னு வைங்களேன்,
கடன் இல்லைன்னு சொன்னால், எனக்கு கடன் இல்லைன்னு சொன்னால் அது பொய்யாயிரும். கடன் இருக்குன்னு சொன்னால் உலக பிரகாரம் பார்த்தா அது உண்மையாக இருக்கலாம், ஆனால் அது அவிசுவாச பேச்சு. இப்போ என்ன சொல்கிறது? என்னுடைய கடனை அடைப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நானும் கடன் வாங்காதிருப்பேன். இதுதான் விசுவாச பேச்சு. குறைவில் இருக்கும்போது என்ன சொல்லணும்? கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார், நான் அது சொல்லணும். அதை விட்டுவிட்டு குறைஞ்சி போச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல, ஏன் தான் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதோ, இப்படி பேசிக்கிட்டு இருந்தால் ஒன்றும் மாறப்போகிறது இல்லை. ஏன்னா நீங்கள் எதை அமுக்கிட்டு இருக்கீங்க? ஜீரோவை அமுக்கிட்டு இருக்கிறீங்க. ஜீரோவை எத்தனை தடவை அமுக்கினாலும் பட்டன் அமுங்கும், ஆனால் மேலே போக மாட்டீங்க. அப்போ எது வேணுமோ அதை சொல்லணும். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் என்ன செய்வார்? அப்போ எனக்கு குறைவு இருக்குன்றதையும் நான் சொல்லிட்டேன், ஆனால் தேவன் அதை நிறைவாக்குவார்னு என்ன செய்கிறேன்? அறிக்கை பண்ணுறேன். அடுத்து இன்னொரு கேள்வி, எத்தனை தடவை சொல்லலாம்? அறிக்கைன்றது எத்தனை தடவை பண்ணலாம்? இது மந்திரம் கிடையாது. ஒவ்வொரு நாளைக்கு 12 தடவை சொல்லிட்டு அப்புறம் பேசாமல் போய் தூங்குங்கன்னு. நடக்கிற வரைக்கும் சொல்லணும், நிறைவேறுகிற வரைக்கும் சொல்லணும். அதுக்கு பேர் தான் விசுவாசம். அல்லேலூயா. என்னாகமம் 14வது அதிகாரம் 11வது வசனம். இப்போ ஆண்டவர் மோசே கிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாரு? எது வரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு, இவங்க ஆக்சுவலா யாருக்கு விரோதமா பேசினாங்க? இவங்க ஆக்சுவலா போய் யாருக்கு விரோதமா பேசினாங்க? மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமா பேசினாங்க. இப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு? எது வரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு விரோதமாக கோபம். அப்ப மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் ஒட்டுமொத்த சபையும் பேசும்போது கர்த்தர் அதை எப்படி எடுக்கிறாரு? நீங்க அவங்களுக்கு விரோதமா பேசலப்பா, எனக்கு விரோதமா பேசுறீங்க, என்னைய கோபப்படுத்துறீங்கிறார். இது நியாயமான கோபம். சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு? தங்களுக்குள்ளே, அதாவது உங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் நீங்க மாம்ச கண்ணுனால பார்த்தீங்க. செங்கடல்ல பிளந்ததை பார்த்தீங்க, பார்வோனுடைய சேனை அழிந்ததை பார்த்தீங்க. எல்லா திசையிலும் அடைக்கப்பட்ட போது வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் உங்களுக்கு வந்துச்சு. பரலோகத்தின் உணவு மன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அடுத்து கறி வேணும்னு கேட்டீங்க, அதையும் கொடுத்தேன். இப்போ இவங்க கையில் எல்லாம் பணம் இல்லாமல் இல்லை. வனாந்திரத்தில் இவங்க டிராவல் பண்ணி வரும்போது பணம் இல்லாமல் இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, எகிப்திலிருந்து விடுதலை ஆகும்போது ஆண்டவர் என்ன சொன்னார்? எல்லார்கிட்டையும் போய் பக்கத்தில் கொண்ட பூரா எகிப்துக்காரன்ட்ட பூரா என்ன செய்ய, போய் வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் வாங்கிட்டார். இவங்க போய் கேட்டோன்னே கொடுத்துட்டான். அப்போ எல்லார்கிட்டையும் பணம் இருக்குது, பொருள் இருக்குது, எல்லார்கிட்டையும் தங்கம் இருக்குது. ஆனால் சாப்பாட்டுக்கு ஆண்டவர் எதிர்பார்த்து தான் ஆகணும். தங்கத்தை அப்படி கொடுத்து கடையெல்லாம் அங்கே ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி ஆர்டர் பண்ணுறோம்ல, ஜொமோட்டோவில் ஸ்விக்கிலலாம் ஆர்டர் பண்ணி கொஞ்சம் லேசாக பசிக்கிற மாதிரி இருந்தால் உடனே டக்குன்னு, கொஞ்சம் நேரம் பசிச்சா தான் என்னப்போ கிடையாது, உடனே டக்குன்னு ஏதாவது ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிட்றது. அன்னைக்கு கடை கூட கிடையாது வனாந்திரத்தில். வாங்கிறதுக்கு கையில் பணம் இருக்கான், பொருள் இருக்கானா, தங்கம் இருக்குது, ரைட்டுங்களா? ஒரு சின்ன குண்டுமணி தங்கத்தை கொடுத்து எனக்கு ஃபுட்டு கொடுன்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் வாய்ப்பு இல்லை. பணம் இருக்குது, பொருள் இருக்குது, ஆனால் சாப்பாட்டுக்கு பரலோகத்தை எதிர்பார்த்து தான் ஆகணும். ஆண்டவர் கொடுத்தார். அதை தான் சொல்கிறாரு, நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் பார்த்தும் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாது இருப்பார்கள். இப்போ ஆண்டவர் தனக்கு கோபம் வருதுன்னு சொல்கிறார். எதனால கோபம் வருதுன்னு சொன்னார்? எதனால வருதுன்னு சொன்னார் சொல்லுங்கள். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தாங்க, ரைட்டு. ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்கிற பாயிண்ட் என்ன? அது தனக்கு விரோதமாக அவங்க முறுமுறுத்ததாக அவர் எடுத்துக்கிறார். எடுத்துக்கிட்டு எனக்கு கோவம் வருதுங்கிறார். ஏன் கோவம் வருதுன்னு சொல்கிறார்? அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அவர்கள் என்ன செய்யலையாம்?
அவர்கள் தேவனை விசுவாசிக்கவில்லை. விசுவாசிக்காம இருக்கிறது எவ்வளவு பெரிய பாவம்னு முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஒரு கிறிஸ்தவன், ஆவிக்குரிய கிறிஸ்தவன் வசனத்தை விசுவாசிக்காம நான் அந்த பாஸ்டர் பின்னாடி போறேன், நான் இந்த ஊழியக்கார பின்னாடி போறேன், அவர் என் தலையில ஜெபம் பண்ணா எல்லாம் சரியா போயிரும் சொல்லிட்டு போனீங்கன்னா நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கல. யாரை விசுவாசிக்கிறீங்க? மனுஷனை விசுவாசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு மிஞ்சின ஊழியக்காரன் எவனும் கிடையாது. ஞாபகம் வச்சுங்க. அந்த வார்த்தையை இங்கே ஒவ்வொரு வாரமும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வார்த்தையை பிடிச்சி ஜெபிக்க தெரியணும். அந்த ஐயா ஜெபம் பண்ணா சரியாயிரும், இந்த ஐயா ஜெபம் பண்ணா சரியாயிரும், எதுவும் சரியாகாது. அந்த நேரத்தில் சரியாகும், திரும்ப வந்து பிடிக்கும். 1 போய் 7 வரும். எதை பிடிக்க தெரியணும்? வார்த்தையை பிடிக்க தெரியணும். ஆண்டவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்காமல் இருக்கிறார்கள், அதனால எனக்கு கோபம் வருதுங்கிறார். அப்ப அவிசுவாசமா இருப்பது தேவனை கோபப்படுத்தும், பிசாசை பிரியப்படுத்தும். ஜனங்கள் ஆண்டவரை விசுவாசிக்காததுனால தான் கானானுக்குள்ள போக முடியல. அவிசுவாச அறிக்கைகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் செத்தாலும் சாகிறோம் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கான். அதனால அவங்களால என்ன செய்ய முடியல? போக முடியல. நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 4வது வசனம். நீதிமொழிகள் 15:4. இல்ல 15:4. ஆரோக்கியமுள்ள நாவு போதும். அடுத்து என்ன போட்டிருக்கு? நாவின் மாறுபாடோ ஆவியை என்ன செய்யுமா? நாவின் மாறுபாடுன்னா வேற ஒன்றும் இல்லை, மாற்றி மாற்றி பேசுறது. அவங்க சொன்னதை சொல்லலைங்கிறது, அவங்க சொல்லாததை பூரா சொன்னாங்கன்னு சொல்றது, இப்படி பிசாசுக்கு பிரியமா இருக்கிற மாதிரி பேசுறது. இப்படி பேசுவது எதை நொறுக்குமா? அவர்களுடைய ஆவியை நொறுக்கிறோம். ஆரோக்கியம் உள்ள நாவு தான் என்னவா? ஜீவ விருட்சம்னா என்னதுங்க? விருட்சம்னா மரம். ஜீவனை கொண்டு வருகிற பேச்ச எதுதான் செய்யும்? ஆரோக்கியம் உள்ள நாவு தான் செய்யும். அப்ப ஆரோக்கியம் உள்ள நாவுனா என்ன அர்த்தம்? ஹெல்த்தியா இருக்கிறதா? இல்ல, நல்ல வார்த்தைகளை பேசுகிற நாவு தான் என்னது? ஆரோக்கியம் உள்ள நாவு. ஒருத்தர் சோர்ந்து போய் உங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்றாங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட பேசி முடிச்சு அவங்க போகும்போது ஆண்டவர் மேலே விசுவாசம் பெருகி இருக்கணும். உங்கள் பேச்சு அப்படிப்பட்டதாக இருக்கணும். அப்படி இருந்தால் உங்கள் நாவு ஆரோக்கியமுள்ள நாவு. ஏன்னா அவளுடைய வாழ்க்கையில் ஒரு ஜீவனை நீங்கள் கொடுக்குறீங்க. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவனை. அதை விட்டு என் வீட்டில் எப்படி தாங்க, என் சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு இதுதான் நடந்துச்சு, அவரெல்லாம் 3 நாளில் செத்தே போயிட்டார் அப்படின்னு சொல்லுங்கள். வந்த ஆள் ஏன்டா இங்கே வந்தோன்ற மாதிரி போயிடுவான். அப்போ நல்லா கவனிக்கணும். நாம் பேசுகிற வார்த்தை மற்றவர்களை உற்சாகப்படுத்தணும், விசுவாசத்துக்குள்ளே நடத்தணும், ஆண்டவர் மேலே நம்பிக்கை வர வைக்கணுமே தவிர ஒரு நாளும் சூழ்நிலையின் அவிசுவாச பேச்சை என்ன செய்யக்கூடாது? பேசவே கூடாது. அப்போ ஜீவ விருட்சம் என்றால் த ட்ரீ ஆஃப் லைஃப், வாழ்வை தரும் மரத்தின் கனியை போன்றது உங்களுடைய வார்த்தை. ஏனென்றால் உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய விதைகளாக இருக்கிறது. அந்த விதை விருட்சமாக வளரும், பெரிய கனிகளை கொடுக்கும். எதை விதைக்கிறீங்களோ அது. அதுதான் குடும்பங்களில், சொந்த பந்தங்களில் பேசும்போது நீங்கள் இந்த சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படியும் பேசியிருக்கலாம். இங்கே வார்த்தையை பேசுகிற சபைகளில் வந்துட்டீங்க, சத்தியத்தை கேட்குறீங்க அப்படின்னா குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கள் மாறணும். முந்தியெல்லாம் ஒரு மாதிரி பேசுவாங்க, இப்போ பரவாயில்ல, நல்லா இது பண்ணுறாங்க, நிறைய மாறி இருக்கிறாங்கன்னு என்ன செய்யணும்? அவிசுவாச மக்கள், ரட்சிக்கப்படாதவர்களை என்ன செய்யணும்? உங்களை குறித்து ஒரு நல்ல சாட்சி சொல்லணும். அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சுக்கள் மாறணும். அதை தான் நான் சிம்பிளாக சொல்லுவேன். என்கிட்ட வந்து பேசும்போது எப்படி பேசுகிறீங்களோ இது மாதிரி உங்கள் வீட்டில் பேசிட்டீங்கன்னா எந்த பஞ்சாயத்தும் வராது. எத்தனை பேருக்கு புரியுது? என்கிட்ட வரும்போது பவ்யமாக நிற்கிறீங்க, மரியாதையாக பேசுகிறீங்க, எதை பேசுகிறோமோ அதை மட்டும் பேசுகிறீங்க, தேவையில்லாததை பேசுகிறதில்ல. இதே விஷயத்த உங்கள் பிள்ளைகள்கிட்ட, உங்கள் பெற்றோர்கிட்ட, உங்கள் தாத்தாக்கிட்ட, பாட்டிக்கிட்ட, இன்னும் சொந்தக்காரவங்கள்ட்ட இப்படி பேசி பழகுங்க. வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. அவர் சொன்னதை நீங்கள் சொல்லும்போது நடக்கும். அவர் சொன்னதை நீங்கள் சொல்லலைன்னா நடக்காது. அதுக்கு பேர் தான் விசுவாச அறிக்கை. ஆண்டவர் நிறைய வார்த்தையில் கொடுத்துருக்காரு, பைபிளில் இருக்குது. பைபிளில் இருக்கிறதுனால அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாது. அந்த வார்த்தையை எப்போ எடுத்து நீங்கள் உங்களுக்கானதாக மாற்றி நீங்கள் அதை விசுவாசித்து அறிக்கை செய்ய ஆரம்பிக்கிறீர்களோ அப்போ தான் அது உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யும்? நடக்க ஆரம்பிக்கும். ஆதியாகமம் 17வது அதிகாரம்
ஆதியாகமம் 17 1வது வசனம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. ஆபிரகாமுக்கு வயசு என்னங்க? 99. இப்போ கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். தரிசனம்னா கண்ணை முழிச்சு பார்க்கறது, சொப்பனம்னா கண்ணை மூடிட்டு இருக்கும்போது பார்க்கறது. ரெண்டுக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அப்போ ஆபிரகாம் லிட்டரலாக பார்க்குறார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி என்ன சொல்கிறாரு? நான் சர்வ எதுக்கு முதல்ல எதை சொல்கிறாரு? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஏன் இதை சொல்கிறாரு? இங்கே வந்து ஆபிரகாமா மாறிட்டாரா, ஆபிராமா இருக்காரா? ஆபிராம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எபிரேய மொழியில் ஏபிஆர்ஏஎம் கிடையாதான், ஏவிஆர்ஏஎம், ஆப்ராம். அதுதான் பழைய பேர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா உயர்ந்த தகப்பன் அப்படின்னு அர்த்தம். ஆப்ராம் என்றால் உயர்ந்த தகப்பன். ஆண்டவர் எப்படி மாத்துறாரு பேரை? ஆபிரகாம்னு மாத்துறாரு. நமக்கு தெரியும், திரளான ஜாதிகளுக்கு தகப்பன்னு மாத்துறாரு. சாரால பார்த்தீங்கன்னா சாராய் அப்படின்னு சொல்லும்போது உலகத்தின் ராணி அல்லது என்னுடைய ராணின்னு அர்த்தம். உலகத்தின் ராணி அல்லது என்னுடைய ராணின்னு அர்த்தம். அதை ஆண்டவர் எப்படி மாத்துறாரு? சாரால்னு மாத்துறாரு. சாரால் அப்படின்னா அநேக ஜாதிகளுக்கு தாயின்னு அர்த்தம். இப்போ ஆண்டவர் 2 பேருக்கு பேரை மாத்தணும்னு ஐந்தாவது அதிக வசனம் வாசிங்க. அதிலே 5. இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல், இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல், நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால். என்ன சொல்றாரு? நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக தகப்பனாய் ஏற்படுத்தி விட்டேன். ஆகையினால் உன் பேர் இனிமேல் என்னது? ஆபிரகாம். இப்ப பிள்ளைய கொடுத்துட்டாரா இல்லையா? கொடுக்கல. கொடுத்ததுக்கு அப்புறம் சொன்னாரா, கொடுக்கறதுக்கு முன்னாடி சொன்னார்? கொடுக்கறதுக்கு முன்னாடி. இதே பேச்சு தான் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்டையும் பேசுறாரு. கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்றாரு. இன்னும் கொடுக்கல. அவங்க எகிப்துல தான் இருக்காங்க, இன்னும் விடுதலை கூட ஆகல. ஆனா அப்பமே என்ன சொல்லிட்டாரு? உங்களுக்கு கொடுத்தேன்னாரு. அதே பேச்சு தான் இங்க பேசுறாரு ஆண்டவர். உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால், இன்னும் பிள்ளையே இல்லை. ஆனா நீ யாரு? திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் ஆண்டவர் சொல்றார். அடுத்து 15வது வசனம். பின்னும் தேவன் ஆபிராமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என அழையாதிருப்பாயாக. உன் மனைவி சாராயை இனி என்ன செய்யாத? சாராய் என அழைக்க. வாசிங்க. சாராய் என்று அழையாதிருப்பாயாக. சாராள் என்பது அவளுக்கு பேராய் இருக்கும். இப்ப சாராய்னு கூப்பிடக்கூடாது, சாராள்னு கூப்பிடணுங்கிறாரு. சாராள் என்றால் அநேகம் ஜாதிகளுக்கு தான் என்று அர்த்தம். இப்போ இவங்க 2 பேர் ஆண்டவர் பேரை மாத்தியாச்சு, ரைட்டுங்களா? இப்போ யாராவது வந்து இவங்களை தெரியாதவங்க வந்து, ஐயா உங்க பேர் என்ன, அம்மா உங்க பேர் என்னன்னு கேட்டா, இவங்க ஆண்டவரையும் அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறதுனால என்னதான் சொல்லியிருப்பாங்க? இந்த அம்மா சொல்லியிருக்கேன் என் பேர் சாராள்னு சொல்லியிருக்கேன். அவரு சொல்லிப்பார் என் பேர் ஆபிரகாம்னு சொல்லியிருப்பார். இப்போ இந்த அர்த்தம் தெரிஞ்சவன் இதை கேட்டு சிரிச்சிருப்பானா மாட்டானா? கண்டிப்பாக சிரிச்சிருப்பான். 10 பேர் கேட்குறாங்கன்னா 2 பேராது என்ன செஞ்சுருப்பாங்க? நம்மகிட்ட சிரிப்பு. ஏன் சிரிச்சிருப்பாங்க? ஒரு பிள்ளை கூட இல்லை. ஆனால் என்ன சொல்கிறாரு? நான் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன்னு சொல்கிறார். யார் கேள்வி பண்ணாலும், யார் வந்து இவங்களுக்கு எதிராக பேசினாலும், இவங்க தேவனுடைய வார்த்தையை மறுதளிக்கவே இல்லை, அதை தான் பேசினாங்க. ஒரு பிள்ளையும் இல்லாதப்போ தன்னை ஆபிரகாம் என்று சொன்னார். ஒரு பிள்ளையும் இல்லாதப்போ தன்னை சாராள் என்று அந்த அம்மா சொன்னார். அதுதான் விசுவாச அறிக்கை. அற்புதம் நடக்கட்டும் பிரதர், அதுக்கப்புறம் சொல்கிறேன், அதுக்கு நீங்கள் தேவையே கிடையாது. அதுக்கு ரசிக்கப்படாத ஒருத்தன் போதும். ஆமாங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு அவன் போதும், நீங்கள் தேவையில்லை. அற்புதம் வாழ்க்கையில் நடக்கணும்னா விசுவாசத்தை அறிக்கை செய்யும். 99 வயசு வரைக்கும் பிள்ளை கிடையாது. ஆண்டவர் பேரை மாற்றினார். பேரை ஏன் மாற்றினார்னா, பேரை மாற்றினா பிள்ளை பிறக்கும்ன்றதுக்காக பேர் மாற்றலை, அர்த்தத்தை மாற்றினார். திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்று தன்னை சொல்ல வைத்தார். அப்போ 1 வருஷமாக சொன்னாருங்க. அந்த அம்மாவும் 1 வருஷம் தான் சொன்னாங்க. 2 பேருடைய சரீரமும் பலனடைந்து வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாகி ஈசாக்கை பெற்றெடுத்தார்.
அறிக்கை செய்ய ஆரம்பித்து ஒரே வருஷத்தில் இவருடைய சரீரம் பலனடைந்தது. ஈசாக்கை பெற்றார்கள். 100 வயசில் அந்த காலத்தில் அந்த மனுஷனுக்கு பிள்ளை பிறக்கும் அப்படின்னா 30 வயசில், 40 வயசில், 50 வயசில் தேவன் உங்களுக்கு பிள்ளையை கொடுப்பது சர்வசாதாரணம். அல்லேலூயா. விசுவாசிக்கணும், அதை அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ரித்மாவிலே இஸ்ரவேலர்கள் தவறின 2 காரியங்கள். ஆண்டவர் மீது, அவருடைய வார்த்தையின் மீது விசுவாசம் வைக்கல, விசுவாசத்தை அறிக்கை செய்யவும் இல்லை. விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். அப்போ நல்ல பிரசங்கத்தை கேட்கும்போது தான் நம்மளால் ஆண்டவரை விசுவாசிக்க முடியும். எது நல்ல பிரசங்கம்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் நல்லவர், அவர் ஒரு நாள் நம்மளை என்ன செய்ய மாட்டார், கஷ்டப்படுத்த மாட்டார், அவர் எனக்கு எல்லாமே நல்லது தான் செய்வார் அப்படின்ற ஒரு போதனையை எந்த மனிதன் கொடுக்குறானோ அதுதான் நல்ல போதனை. யோவான் 5வது அதிகாரம் 44வது வசனம். யோவான் 5:44. கொஞ்சம் முக்கியமான பகுதி, அதனால இதை நான் தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல், தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல், ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? சொன்னது யாரு? ஆண்டவரே சொல்றார். ரைட்டுங்களா? முதல்ல சொன்னது யாரு? ஆண்டவரே இந்த வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல், ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி ஆண்டவரை, அவருடைய வார்த்தையை விசுவாசிப்பீர்கள்? இந்த வசனத்தை எல்லாரும் நோட் பண்ணிக்கணும். ரொம்ப முக்கியமான வசனம். தற்புகழ்ச்சியை நாடுகிறவர்கள், பிறர் தங்களை புகழ வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் தேவனை ஒருபோதும் விசுவாசிக்க முடியாது, விசுவாசிக்க மாட்டாங்க. சில சபைகளில் பார்க்கலாம், பாஸ்டர் சில குறிப்பிட்ட நபர்களை புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும். சில குறிப்பிட்ட நபர்களை புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும். அப்படி பேசிக்கிட்டே இருந்தால் அவங்க தொடர்ந்து வருவாங்க. அப்புறம் ஸ்டேஜில் இடமே இல்லைன்னா கூட அவங்களை என்ன செய்யணும்? ஸ்டேஜில் ஏற்றி உட்கார வைக்கணும். முன்னாடிலாம் உட்கார மாட்டாங்க. ஸ்டேஜில் உட்காந்தா தான் அவங்களுக்கு என்ன ஒரு திருப்தி. முன்னாடி உட்காந்தா நம்மளை அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி அடுத்த வாரத்துலேருந்து என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. சில சபைகளில் பார்த்தீங்கன்னா மற்ற விசுவாசிகள் எல்லாம் கீழே உட்காந்துருப்பாங்க. கொஞ்சம் அந்த காணிக்கை தசம்பாம்லாம் கொஞ்சம் கூட கொடுக்குறவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு தனியாக சேர் போட்டிருப்பாங்க. அவங்க சேரில் தான் உட்காருவாங்க, கீழே எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, உட்கார மாட்டாங்க. இது எல்லாம் தற்புகழ்ச்சி. மற்றவர்கள் என்னை பெருமையாக நினைக்கணும், என்னை பெருமையாக பேசணும்னு நினைக்கிறதுனால வரக்கூடிய சேட்டை. இப்படி இருக்கிறவங்க ஆண்டவரை ஒருபோதும் விசுவாசிக்க முடியாது என்று ஆண்டவரே சொல்லிட்டார், நான் சொல்லலை. இவங்க கடமைக்காக சர்ச்சுக்கு வருவாங்க, 4 தலைமுறை கிறிஸ்தவன்றதுக்காக, பாரம்பரியத்துக்காக சர்ச்சுக்கு வருவாங்க. இதைத்தான் இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார். இவங்க கிறிஸ்தவத்துக்குள்ளே இருப்பாங்க, ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட நபர்கள், இவர்களை எப்போ பார்த்தாலும் பாஸ்டரோ அல்லது மூப்பர்களோ புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும். அவங்க அதை பண்ணிட்டாங்க, இவங்க இதை பண்ணிட்டாங்க, அப்படியா. சாட்சினாலே இதுதான் ஓடும். பார்த்துருக்கீங்களா? இப்படிலாம் நிறையா பார்த்து தான் ஆண்டவர் வேணாம் ஒன்றும் வேணான்னு ஓடினேன் நான். இந்த கூத்தடிக்கிறதுக்கு நம்ம அதுக்கு ஆண்டவரை தேடி வரணும் அப்படின்ட்டு ஓடணும். சோசியல் மீடியாவில் வாலிப பிள்ளைகளும் மற்றவர்களும் இருக்கிறது தப்பு இல்லை. எதை நம்ம போஸ்ட் பண்ணுறோம், அதில் என்ன நோக்கம், போஸ்ட் பண்ணுறதுனுடைய நோக்கம் என்ன, எதை முன்னிலைப்படுத்துகிறோம்? விஷயம் என்னென்னா, 4 பேர் நான் போடுற போஸ்ட்டை பார்த்து லைக் பண்ணணும், 10 பேர் கமெண்ட் பண்ணணும். அப்போ நான் எதை நாடுறேன்? நான் எதை நாடுகிறேன்?
தற்புகழ்ச்சியை நாடுகிறேன். அது நான் போடுற போஸ்ட்டை பொறுத்து. நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் போடுறேன், ஊழியத்தினுடைய காரியங்களை போடுறேன், ஆவிக்குரிய காரியங்களை நான் போடுறேன் அப்படின்னா அது தவறு கிடையாது. அது எத்தனை லைக் விழுந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, யார் ஆமீன் போட்டாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆமீன் போட்டால் உங்களுக்கு நடக்க போகுது, ஆமீன் போடலாம் நடக்க போகிறதில்ல. அது அவங்கவுங்களுடைய விருப்பம். அப்போது ஆமீன் இத்தனை பேர் போட்டிருக்காங்க, இதெல்லாம் பார்க்குறது என் வேலை இல்லை, அது அவங்கவுங்களுடைய விருப்பம். ஏன்னா இது வசனம். எத்தனை லைக் வந்துச்சுன்னு பார்க்குறதில்ல, எத்தனை கமெண்ட் வந்துச்சுன்னு பார்க்குறதில்ல. இது ஊழியம், சோசியல் மீடியாவில் செய்யக்கூடிய ஊழியம், அதனால செய்கிறோம். ஆனால் நம்முடைய நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்றத பிள்ளைகள் எல்லாரும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால தான் சொல்லுவேன், உங்களுடைய ரோல் மாடல் மற்ற பிள்ளைகள் அல்ல, ரசிக்கப்படாத பிள்ளைகள் அல்ல. அவங்கள பார்த்து நீங்கள் சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் தான் அவங்களுக்கு சொல்லித்தரணும் எப்படி ஒரு சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணணும்னு, எப்படி ஒரு மொபைலை ஹேண்டில் பண்ணணும்னு நீங்கள் சொல்லித்தரணும். அம்மா கூப்பிடும்போது இப்படின்னுக்கிட்டே இருந்தீங்கன்னா எத்தனை பேருக்கு புரியுது? அம்மா 2 தடவை கூப்பிட்றாங்க, இப்படின்னு காதலியே விழுகாமல் இப்படின்னு பண்ணிங்கன்னா அடுத்து என்ன வரும்? என்ன வருங்க? அங்கேருந்து நல்ல அம்மாவாக இருந்தால் விளக்கமாற விட்டு எறிவாங்க. இன்னும் நல்ல அம்மா அடுத்த நிமிஷம் மொபைலை பிடிங்கி தூர வச்சோம், நீ தொட்டினா பாரு. ஏன் இவங்க எதுக்கு அடிமை ஆகிட்டு இருக்கிறாங்க? செல்லுக்கு அடிமையாகிறாங்க. அம்மா அப்பா வார்த்தையை விட எது முக்கியமாக போயிடுச்சு? செல்லும், அதில் வர்ற ரீல்ஸு, அதில் வர்ற விஷயங்கள் தான் இவங்களுக்கு என்ன ஆகிடுச்சு, பெருசாகிடுச்சு. நான் மொபைல் யூஸ் பண்ணுறது தப்புன்னு சொல்ல மாட்டேன், சோசியல் மீடியாவில் இருக்கிறது தப்புன்னு சொல்ல மாட்டேன். எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, திடீர்னு உங்களை கூப்பிட்றாங்க, அப்போ என்ன செய்யணும்? டப்புன்னு அதை தூக்கி போட்டு போக தெரியணும். அந்த கட்ஸ் இருந்தால் மொபைல் யூஸ் பண்ணு, இல்லைன்னா பண்ணாது. அம்மா சொல்கிறாங்க செல்லை மூடி வை, இங்கே வா அப்படின்னாங்கன்னா அடுத்த செகண்ட் என்ன செய்யணும்? அதை மூடி வச்சுட்டு போகிறதுக்கு கட்ஸ் இருந்தால் என்ன செய்யுங்க? அதை யூஸ் பண்ணுங்க. அதை விட்டு நான் 5 நிமிஷமா 10 நிமிஷம் அப்படின்னா நீ செல்லுக்கு அடிமையாகி ரொம்ப நாள் ஆச்சு. ஆண்டவருக்கு தான் அடிமையாக இருக்கணுமே தவிர, ஆண்டோடைய வார்த்தைக்கு தான் அடிமையாக இருக்கணுமே தவிர, மொபைலுக்கு ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? அடிமையாக இருக்கக்கூடாது. அப்புறம் அந்த செல்ஃபின்னு ஒன்று வந்துருச்சு செல்லில். அது எதுக்காக கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா, ஒரு இடத்துக்கு டூர் போகிறோம், எல்லோரும் சேர்ந்து நிற்கிறோம், ஃபோட்டோ எடுக்கணும்னா என்ன செய்வோம்? யாரையாவது கூப்பிட்டு ஐயா எங்கள் எல்லாத்தையும் சேர்த்து எடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கே, ஒவ்வொரு நேரமும் மற்றவங்களுடைய உதவி தேவைப்படுதே அப்படின்றதுனால அவன் செல்ஃபின்னு ஒரு கேமரா கொண்டு வந்தான், ஃப்ரண்ட் கேமரான்னு ஒன்று கொண்டு வந்தான். அது எதுக்கு? நம்மளே யாருடைய உதவி இல்லாமல் நம்ம எல்லோரும் எடுத்துக்கலாம் இல்லையா? இப்போ இது என்ன ஆகிப்போச்சு, ஒரு டூர்னு அரேஞ்ச் பண்ணால் டூரில் போய் டூரில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை காட்சிகளையோ மற்ற விஷயங்களையோ பார்க்குறது இல்லை. அதை பார்க்குறதுக்குலாம் நேரம் இல்லை. போனோடனே அதில் நின்று இப்படி நின்று இதுதான் வேலையாக இருக்குது. எதுக்கு டூர் போகுதுன்னு தெரியல. டூர் எதுக்கு கூப்பிட்டு போகிறோம்? ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை, அதனுடைய அளவு இருக்குது பாருங்கள், அது குறையணும். போன உடனே அந்த இயற்கை காட்சிகளை பார்க்காம, அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணாமல், அங்கே இருக்கிற விஷயங்களை பார்க்காம, எப்போ பார்த்தாலும் மொபைலை தூக்கிட்டு போகிறதுக்கு நீ வீட்டிலே இருக்கலாம். ஏன்னா உன் நோக்கம் என்னவா இருக்குன்னா, உன் ஃபோட்டோ அதில் வரணும். அது அங்கே போய் எடுத்தான்னா உன் வீட்டில் உட்காந்துக்கிட்டு எடுத்தாருன்னு, வீட்டில் ஏதாவது தூணு பக்கத்தில் நின்று இப்படி எடுத்துக்கிட்டே இரு, யார் வேணாண்டா, ஒரு டிக்கெட்டு மிச்சம். கவனம், மொபைலை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும். வீட்டில் எல்லார் வீட்லேயும் சாப்பாடு இருக்குது, சாப்பாடு இருக்குன்றதுக்காக சாப்பிட்டுக்கிட்டே இருப்போமா? எப்போ பசிக்குதோ அப்போ தான் சாப்பிடுவோம். இன்னும் குறிப்பாக 3 நேரம் சாப்பிடுவோம் இல்லையா? மொபைல் இருக்குது, செல்ஃபி கேமரா இருக்குன்றதுக்காக எப்போ பார்த்தாலும் எடுத்துக்கிட்டு இருக்காது. அப்போ நீங்கள் எதை விரும்புகிறீங்க? தற்புகழ்ச்சியை விரும்புகிறீங்க. ஏன்னா அந்த ஃபோட்டோ எடுத்து காமிக்கணும் 4 பேர்கிட்ட. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் இந்த ஃபோட்டோவில் ரொம்ப அழகாக இருக்கீங்க, ஃபில்ட்ரு போட்டு எடுத்தீங்களா ஃபில்ட்ரு போடாமல் எடுத்தீங்களா? அப்போ 4 பேர் என்னை பார்த்து என்ன செய்யணும்? பாராட்டணும். தற்புகழ்ச்சியை விரும்புகிறவர்கள் தேவனை என்ன செய்ய மாட்டாங்களாம்? விசுவாசிக்க மாட்டாங்க. 4 பேர் என்னுடைய போஸ்ட்டை லைக் பண்ணணும், 10 பேர் கமெண்ட் பண்ணணும், என் ஃபோட்டோவுக்கு வந்து இது நல்லா இருக்குன்னு சொல்லணும், இது நல்லா இல்லைன்னு சொல்லணும், இதில் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்கன்னு சொல்லணும். இப்படின்னு நினச்சி நீங்கள் ஒவ்வொன்றே செய்கிறீங்கன்னா நீங்கள் மற்றவர்களால் வரக்கூடிய பெருமையை விரும்பி கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். நீங்கள் ஒரு நாள் ஜென்மத்தில் ஆண்டவரை விசுவாசிக்க மாட்டீங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் இதை உலகத்தான் செய்வான். அவன் நம்ம ரோல் மாடல் கிடையாது.
அவனை பார்த்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. அல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் என்ன பண்ணுறது, சத்தியத்தை பேசி தான் ஆகணும். மனுஷரால் வருகிற மகிமையை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு தேவன் மீதான விசுவாசம் குறைந்து தான் போகும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. உலகத்திற்கு வெளிச்சமே யார் தான்? நம்ம தான் சொல்லித்தரணும் எதை எப்படி எதுக்காக யூஸ் பண்ணணும்னு. அல்லேலூயா. நம்ம பிள்ளை தான், குழந்தை தான். நம்ம குழந்தைன்றக்கா ஓயாமல் கொஞ்சிக்கிட்டே இருப்போமா? நம்ம அந்த பிள்ளையை கொஞ்சோம்னா நம்மளை யாரும் கேட்க போகிறதில்ல. நமக்கு அந்த ஃப்ரீடம்லாம் இருக்குது. ஆனால் நம்ம ஓயாமல் என்ன செய்ய மாட்டோம். அது மாதிரி நம்ம மொபைல் தான் யார் என்னன்னு கேட்க போகிறதில்ல. அதுக்காக என்ன செய்யக்கூடாது, நேரத்தை பூரா அதில் செலவு பண்ணிட்டு உட்காரக்கூடாது. மனிதர்களால் வரக்கூடிய மகிமையை நாடாமல் ஆண்டவரால் வரக்கூடிய மகிமையை நாடும்போது தான் நாம் ஆண்டவரை விசுவாசித்து கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். ஏன்னா கர்த்தர் தான் நல்லவர், நன்மைகளை மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடியவர், நன்மைகளிலும் உயர்தரமான நன்மைகள் நம்முடைய வாழ்வில் செய்யக்கூடிய தேவன். காரணம், நீங்கள்லாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம் பிதாவே. நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவருடைய வார்த்தைகள் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிற இந்த வார்த்தையின்படி உமக்கு பிரியமான காரியங்களை பேசுவதற்கு, சூழ்நிலைகளை மாற்றுகிற வார்த்தைகளை பேசுவதற்கு கர்த்தாவை நீங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி. அதன்படி உடைய வார்த்தையில் இருதயத்தில் வைத்து வாயில் பேசி சூழ்நிலையை மாற்றுகிற ஆண்டவரே அந்த ஒரு பெரிதான பாக்கியத்தை நீர் கொடுத்திருக்கீங்க. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிருபையாயிரும், இன்னும் இரக்கமாயிரும். எங்களுடைய காணப்படுகிற குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்களை தேவன் தாமே நீர் மன்னிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். உடைய ஆசீர்வாதத்தின் பாதையில் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.